ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சக கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான எம்மியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் அது வீடியோ பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அது போலவே இந்த வீடியோ முழுவதையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு கப்பில் நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் உடைச்சி வச்சுருக்கேன், தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி பிடிக்கும்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வெள்ளை பாகெல்லாம் ரெடி பண்ண போகிறதில்ல, வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சா போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் நல்லா கரைய விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் டக்குன்னு பண்ணிடலாம், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்லம் நல்லா கரைஞ்சுன்னு வருது. இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் தூசிலாம் இருக்கும். ஸோ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம், ஜஸ்ட்டு கரைஞ்சா போகிறோம். ஸோ பாருங்கள், வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேனை வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகின்னு இருக்கு. இப்போது முந்திரி பருப்பு கொஞ்சம் உடைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே நெய்யில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருகி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் 1/2லேருந்து 3/4 கப் அளவுக்கு கூட தேங்காய் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தேங்காயும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதே கடையில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருக விட்டு நம்ம இப்போ 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் ரவா சேர்த்துக்கிறேன். ரவா சேர்த்துட்டு இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். ரவா வறுக்கும் போதே நமக்கு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் வரதும் நல்ல ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்தளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வறுப்பட்டுன்னு வருது ரவா. ஒரு 3 to 4 மினிட்ஸ், மேக்ஸிமம் 3 மினிட்ஸே போகிறோம், அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுதுன்னா. ஸோ இந்தளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ நாம் வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம். கரை விட்டு வடிகட்டி வச்சு அந்த வெள்ளைக்கரைசல் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரவா சீக்கிரமே வெந்துடும், ஏன்னா நம்ம வறுத்துட்டு தான் பண்ணுறோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யுமே உங்களோட ஆப்ஷனல் தான், கொஞ்சமாக வேணுன்னா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃப்ளேவர் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கெட்டி தன்மையாக வந்துட்டுருக்கு. பாருங்கள், சூப்பராக கெட்டியாக எடுத்துனேன்னா பேன்லேயும் நல்லா ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து ஃப்ரை பண்ணி வச்சா தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டித்தனம் இல்லாமல் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இறக்குற ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இது டக்குன்னு பண்ணிடலாம், ரொம்ப டைம்லாம் எடுக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பொருட்களும் ரொம்பவே கம்மி ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவும் இருக்கும். இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் ரங்கூன் புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக அந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செட்டிநாடு ஸ்டைல் ரங்கூன் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. Thanks for watching.